வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இம்ப்ளைட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி ஒரு காணொலி போட்டலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போது பெரும்பாலான மக்கள் வந்து வீக்லி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இம்ப்ளைட் ஃபியூச்சர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ட்ரேட் பண்ணுறது நல்லது. இன்னொரு காணொலி போட்டிருக்கேன் 3 PM ஸ்ட்ராட்டஜிக்கு. அது கூட இந்த இம்ப்ளைட் ஃபியூச்சர் ரொம்ப 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 முக்கியம். சரி, வாங்க போகலாம். என்னென்னு போகலாம். ஸோ இம்ப்ளைட் ஃபியூச்சருக்கு முன்னால் ஸ்பாட் அப்படின்னா என்னென்னு, ஃபியூச்சர் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பாட்டுங்கிறது கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிஃப்டின்னு ஒன்று இருக்கும், பேங்க் நிஃப்டின்னு ஒன்று இருக்கும். ஃபியூச்சருக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சரோட விலை வந்து நிஃப்டி ஸ்பாட்டோட அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட விலை வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டோட அதிகமாக இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஃபியூச்சரை வச்சு தான் மூவ் ஆகும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஸ்பாட்டை வச்சுன்னு. கிடையவே கிடையாது. ப்ரீமியம் வச்சு தான் மூவ் ஆகும். ப்ரீமியம் எப்போவுமே வந்து ஸ்பாட்டை வச்சு மூவ் ஆகாது. நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஸ்பாட்டுக்கும் ப்ரீமியத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வந்து பேசிஸ்னு பேர். சரிங்களா? இப்போ வந்து நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் இருக்கும், பேங்க் நிஃப்டிக்கு ஒரு 100 பாயிண்ட் கிட்ட இருக்கும் இப்போதைக்கு வந்து. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேர் பேசிஸ்னு பேர். சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேசிஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஃபியூச்சருக்கு தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். இது ஃபியூச்சருக்கு தான் அதிகமாக இருக்கும், ஸ்பாட்டுக்கு குறைவாக இருக்கும். அப்படி அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ப்ரீமியம்னு பேர். சில சமயங்களில் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து கொரோனா சமயங்களில் வந்து ஃபியூச்சர் விலை கம்மியாக இருக்கும், ஸ்பாட் விலை வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட்டுன்னு பேர். ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபியூச்சர் வச்சு தான் நடக்கும், ஸ்பாட்டை வச்சு நடக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அடிமணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், புட் ஆப்ஷன் ப்ரீமியம் குறைவாக இருக்கும். தூரமாக போக பார்த்தீங்கன்னா வந்து புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், கால் ஆப்ஷன் ப்ரீமியம் குறைவாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபியூச்சர் வந்து ப்ரீமியம் வந்து எப்போவுமே வந்து எதை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுதுங்க. ப்ரீமியம் வந்து எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது, ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. அதுதான் காரணம். இந்த காலோட ப்ரைஸும் புட்டோட ப்ரைஸும் அடிமணியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஈக்குவல் ரேட்டு தான் இருக்கும். நீங்கள் சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு ஒன்று கணக்கு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஈக்குவலாக தான் இருக்கும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் எப்படி கணக்கு எடுக்குன்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் மந்த்லி எடுத்து பாருங்கள். மந்த்லியில் வந்து ஃபியூச்சரோடைய ப்ரைஸ் எடுத்துகிட்டு அடிமணி எடுத்து பாருங்கள். காலோட ப்ரைஸும் புட்டோட ப்ரைஸும் சமமாக தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து புட் கால் பேரிட்டின்னு பேர். ஸோ இதை பற்றி இன்னொரு காணொலியில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன் இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். சரிங்களா? சரி, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸ்பாட்டோட விலை இங்கே இருக்குது, ஃபியூச்சரோட விலை இங்கே இருக்குது. கால் ஆப்ஷனோட ப்ரீமியம், ஃபுட் ஆப்ஷனோட ப்ரீமியம். நீங்கள் ஸ்பாட்லேருந்து 500 பாயிண்ட் எடுத்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஃபியூச்சர்லேருந்து 500 பாயிண்ட் எடுத்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அடிமணியில் முக்கியமாக பாருங்கள். ஸ்பாட்டில் வந்து அடிமணி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அங்கே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சமமாக தான் இருக்கும். முக்கியமாக நீங்கள் மந்த்லி ஆப்ஷனில் எடுத்து பாருங்கள். மந்த்லி ஆப்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ ட்ரேடிங் பேஸ்ட் ஆன் ஃபியூச்சரில் தான் நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது ஸ்பாட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபியூச்சரை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். மந்த்லி ஆப்ஷனில் நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தாலும், தூரம் இங்கேருந்து கால்குலேட் பண்ணுறதா எடுத்தாலும் ஸ்பாட்லேருந்து எடுக்காதீங்க, ஃபியூச்சர்லேருந்து எடுத்துக்கங்க. 500 பாயிண்ட் மேலே 500 பாயிண்ட் கீழே எடுத்தால் கூட ஃபியூச்சர்லேருந்து எடுத்துக்கங்க, ஸ்பாட்லேருந்து எடுக்காதீங்க. சரிங்களா? ரைட். ஏன் இந்த ஃபியூச்சர்லேருந்து எடுக்கணும்னா, நீங்கள் ஃபியூச்சர்லேருந்து எடுத்தால் தான் வந்து கரெக்டான ப்ரீமியத்தை சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து கரெக்டான சென்சிட்டிவிட்டி வந்து ஃபியூச்சர்லேருந்து ஆரம்பிக்கும், ஸ்பாட்லேருந்து ஆரம்பிக்காது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய மக்களுக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அது. ஸோ பேக் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் ஆகணும்னு நீங்கள் எடுத்துட்டாலும் நீங்கள் ஃபியூச்சரில் இருந்து அடிமணி எடுத்து 920 ஸ்டேடோ வேறு ஏதோ பண்ணோம்னா கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பேக் டெஸ்டிங், ஷார்ட் ஷெடியூல் மந்த்லி பண்ணாலும் சரி, இயர்லி பண்ணாலும் சரி, வந்து ஃபியூச்சர்லேருந்து பண்ணிங்கன்னா பேக் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களோட ப்ரீமியம் சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதில் என்ன பிரச்சனைனா, எல்லாம் சொல்லிட்டீங்க, ஃபியூச்சர் ஒன்று இருந்தால் தானே, வீக்லியில் ஃபியூச்சர் கிடையாது, லாங் டேர்ம் ஆப்ஷனில் ஃபியூச்சர் கிடையாது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா கற்பனையாக ஒரு ஃபியூச்சரை நீங்கள் உண்டு பண்ணலாம். அந்த ஃபியூச்சருக்கு பேர் தாங்க இம்ப்ளைடு ஃபியூச்சர்னு பேர். சரிங்களா? இந்த இம்ப்ளைடு ஃபியூச்சர் எப்படி கணக்கிடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? இம்ப்ளைடு ஃபியூச்சர்னு ஒன்று கிடையாது, அதை தான் கணக்கிட போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஃபியூச்சர்னு ஒன்று இருந்தால் அதே எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர்னு ஒன்று இல்லை
அப்போது இயர்லி ஃபியூச்சர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, வீக்லி ஃபியூச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸ்பாட் எடுத்துக்கோங்க, ஸ்பாட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கங்க, அதோட சேர்ந்து கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தை கூட்டிக்கிங்க, புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கழிச்சிருங்க. இப்போ வர வேல்யூ தான் இம்ப்ளைட் ஃபியூச்சர். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் இருந்தால் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அந்த ஃபியூச்சர் தான் வந்து இம்ப்ளைட் ஃபியூச்சர்னு பேர். ஸோ ஃபியூச்சர் இருந்தால் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதுதான் இப்போ உங்களுக்கு இம்ப்ளைட் ஃபியூச்சரில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்பாட் வந்து 43,000 இருக்குன்னா 43,000 கூட்டல் 43,000 கால் ஆப்ஷனோட விலை மைனஸ் 43,000 புட் ஆப்ஷனோட விலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளைட் ஃபியூச்சர் கிடச்சிரும். அது கண்டிப்பாக ஸ்பாட்டோட விலையாக இருக்காது, அது கொஞ்சம் ஸ்பாட்டோட விலையிலேருந்து அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன், உதாரணத்தோட சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் வந்து 43,250 இருக்குன்னு வச்சுக்கோங்களா. நீங்கள் ஸ்பாட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது எதனாலும் சூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 43,250 43,200 சூஸ் பண்ணலாம், 43,300 சூஸ் பண்ணலாம். ஆனால் நான் 43,200 சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ மந்த்லி ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து 43,400 இருக்குது. சரிங்களா? ஸ்பாட் எவ்வளோ இருக்குது, 43,250 இருக்குது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 150 பாயிண்ட். இதுக்கு பேர் என்னங்க, பேசிஸ்னு பேர். பாசிட்டிவ் இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க, ப்ரீமியம்னு பேர். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்பாட் எடுத்துப்போம். ஸ்பாட் 200 எடுத்துக்கலாம், 300 எடுத்துக்கலாம். அது வித்தியாசம் கிடையாது. இங்கே சூஸ் பண்ணும்போது 200 எடுத்திங்கன்னா 200 சூஸ் பண்ணணும், 300 எடுத்திங்கன்னா 300 சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஸ்பாட்டை ரவுண்ட் பண்ணிங்கன்னா அட் தி மணி வந்து 43,200 எடுத்திருக்கேன் நான். 43,200 கால் ஆப்ஷன் வந்து 250 ரூபா நடக்குது. 43,300 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 140 ரூபா நடக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போது 43,200 கூட்டல் 250 மைனஸ் 140 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வர்ற வேல்யூ வந்து 43,310. ஆக பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டோட விலை வந்து 43,250. பேங்க் நிஃப்டியோட மந்த்லி ஃபியூச்சரோட விலை வந்து 43,400. பேங்க் நிஃப்டி வீக்லி இம்ப்ளைடு ஃபியூச்சர்னு ஒன்று இருந்தால் அது வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். அதோட விலை வேணுங்க 43,310. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வீக்லியில் ரவுண்டு பண்ணி நீங்கள் அட் தி மணின்னு ஒன்று நினச்சிங்கன்னா அது என்னென்னா 43,300. இது 200 இல்லை, 400 இல்லை, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவில் இருக்குது. இந்த நடுவில் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். எந்த ஃபார்முலா, இம்ப்ளைடு ஃபியூச்சரு அட் தி மணி, கால் ஆப்ஷனை கூட்டிக்கிங்க, புட் ஆப்ஷனை கழிச்சிக்கிங்க, வர வேலை தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கரெக்டாக கணக்கிடணும், மந்த்லிக்கு வந்து எப்படி சூஸ் பண்ணணும், மந்த்லி பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும், இது எல்லாமே என்னோட பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். இது இன்ட்ராடேயோட சேர்த்து சொல்லித்தரேன். இன்ட்ராடேயில் எப்படி அல்கோவோட கன்சிஸ்டண்டாக பண்ணுறது வேணுங்கிறவங்க வந்து பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம். சென்னையில் தமிழில் நடக்கும், மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இம்ப்ளைட் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது. இது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணுவாங்க, ரீட்டைல் மக்களுக்கு நிறையா தெரியாது. சரி, இருந்தாலும் இதை உங்களுக்கு சொல்லிடலாம். ஸோ இந்த இம்ப்ளைட் ஃபியூச்சர்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் காலோ போட்டோ செல் பண்ணணுமோ அதை செல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜெகன்.